செகண்ட் வேர்ல்டு வார் ரொம்ப அதிநவீன ஆயுதங்கள் முதன்முறையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார் அல்லது போர். முதலாம் உலகப் போரில் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நவீனமான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் அதை விட ரெண்டாம் உலகப் போர் அப்படிங்கிறது இன்னும் அதிநவீனமான அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸோட ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு. நான் நேற்றே சொன்னேன், இவங்க இப்படிப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்துகிற காலத்துலலாம் நாம் வேல், கம்பு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னு சொல்லி. ஸோ எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏர்க்ராஃப்ட் போர் விமானங்களை 35லேருந்து அந்த 45 இடைப்பட்ட அந்த 10 இயர்ஸ் பீரியட்லேயே பயன்படுத்தியிருக்கிறாங்க போர் விமானங்கள். அப்போல்லாம் நமக்கு சுதந்திரமும் கிடைக்கல, நம்மக்கிட்ட விமானங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான். பிரிட்டிஷ் தான் நம்மளை ஆண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஜப்பானாக இருக்கலாம், அதை விட முக்கியமாக ஜெர்மனி அண்ட் பிரிட்டன் அண்டு யூஎஸ், ரஷ்யா, இந்த நாடுகள் தான் மிக முக்கியமாக இந்த போரில் பங்கேற்றிருந்தாங்க. எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக அவங்களுடைய ஏர்க்ராஃப்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா, 40 மினிட்ஸ்லேருந்து 9 to 12 hours வரைக்கும் கீழே இறங்காமல் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு, எதிரிகளுடைய இலக்குகளை தாக்கும் அளவுக்கு அந்த போர் விமானங்கள் எல்லாம் சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டிஸோடு உருவாக்கப்பட்டிருந்தன. எவ்வளோ? 40 மினிட்ஸ்லேருந்து 1.5 hour வரைக்கும். இதெல்லாம் பேசிக் லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ரேஞ்ச். அந்த மீடியம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours to 6 hours இந்த மாதிரி. இந்த ஹை எண்ட் ரேஞ்செலாம் இருக்குல்ல, ஹை எண்ட் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா 9 to 12 hours வரைக்கும் இந்த ஏர்க்ராஃப்ட் எல்லாமே எதிரிகளுடைய இலக்குகளை கரெக்டாக குறிவச்சு தாக்குற அளவுக்கு, அங்கே போய் குண்டுகள் போடும் அளவுக்கு அப்போவே பிரிட்டனோ ஜெர்மனி, ஏன்னா இந்த டீமோட ஹெட் பிரிட்டன், அதாவது நேச நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் தான். ஏன்னா அப்போ உலகத்துடைய சூப்பர் பவர் கிரேட் பிரிட்டன் தான். உலக புகழ்பெற்ற ஒரு பேரரசாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 செஞ்சுரிஸ் அவங்க பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் வேர்ல்டு வார் தான், இந்த செகண்ட் வேர்ல்டு வாரோடைய முடிவில் தான் யூஎஸ் அப்படிங்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற கண்ட்ரி சூப்பர் பவராக மாறினாங்க. பட் அன்டில் த செகண்ட் வேர்ல்டு வார் இந்த உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தது பிரிட்டன் அப்படிங்கிற நாடு தான். ஒரு பெண் தான், விக்டோரியா அப்படிங்கிற ஒரு பெண் தான் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக அந்த கண்ட்ரியை உருவாக்கி கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ பாருங்க, வார் 1939லேருந்து 45 வரைக்கும் போயிட்டே இருக்கு. ஸோ 6 years வார். அது கிட்டத்தட்ட 3 கோடி 4 கோடி மக்கள் இறந்த, அதுக்கும் மேலேயுமே மக்கள் இறந்த, மற்றும் பல கோடி மக்கள் தங்களுடைய உறுப்புகளை எல்லாம், கைகள் கால்கள் இருந்து எல்லாவற்றையும் இழந்த ஒரு போர் இந்த 2ஆம் உலக போர். அது மட்டும் இல்லை, பல கோடி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. எக்கனாமிக்கலி மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஐரோப்பிய நாடுகள், கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகளுடைய ஸ்ட்ரக்சர் பல வருடங்களாக உலகத்தின் மற்ற நாடுகளை விட செல்வ செழிப்பு மிக்க நாடுகளாக, அப்புறம் நவீனமயத்திலையும் சரி, எல்லா விதத்திலுமே பவர்ஃபுல் கண்ட்ரீஸாக வளர்ந்து வந்த ஐரோப்பிய நாடுகள் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் செகண்ட் வேர்ல்டு வார் ரொம்ப ஷார்ட் டைமில் நடந்துச்சு. அப்படின்னா அது 1919 இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சு, 45 செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சுது. அப்போ கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்குள்ள 2 வேர்ல்டு வாரை இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பார்த்துடுச்சு. அதனால அவங்களுடைய பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு பல குடும்பங்கள் தங்களுடைய அதாவது கணவனை, மகனை, அண்ணனை, தம்பியை இழந்தாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆர்மிக்கு போன புருஷனோ அல்லது அண்ணனோ தம்பியோ ஒரு பக்கம் இறந்தாங்க, அது ஒரு பக்கம். அப்படின்னா எதிரிகள் பாம் பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பாம் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. பிரிட்டன்லேருந்து பாம் ஜெர்மனியில் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஜெர்மன் பிரிட்டனில் பாம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த பிரிட்டன் சார்ந்த மற்ற நாடுகள் மேலெல்லாம் பாம் விழுந்துக்கிட்டே இருக்கும். லண்டன் மேலெல்லாம் தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதனால கடுமையாக, அப்போ லண்டன் தானே பிரிட்டனுடைய தலைநகரம், அப்போ அந்த இன்டர்நேஷ்னல் சிட்டி கடுமையாக பாதிக்கப்பட்டது. பட் வார் போயிட்டே இருக்கு, ரொம்ப லெங்க்தாக போயிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த நேச நாடுகள் அப்படின்னு சொல்கிற பிரிட்டன் தலைமையிலான நாடுகளுடைய கை ஓங்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ ஹிட்லருக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஹிட்லர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்தார். எவ்வளோ வார் நாம் தோக்குற மாதிரி போனாலும் கூட
நம்மக்கிட்ட கடைசியாக ஒரு வெப்பன் இருக்குது, அந்த வெப்பன் உலகத்தில் எந்த நாடுகள்கிட்டையுமே இல்லை, அந்த வெப்பனை கடைசியாக பயன்படுத்திட வேண்டியது தான். அந்த ஆயுதத்துடைய பேரையே என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதிசய ஆயுதம்னு சொல்கிறாங்க. என்னென்னு? அதிசய ஆயுதம். அப்படி ஒரு அதிசய ஆயுதத்தை இந்த ஜெர்மனி உருவாக்கி இருந்துச்சு. எந்த ஆண்டு உருவாக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1936, 1936ஆம் ஆண்டே வெர்னர் வான் பிரான் அப்படிங்கிறவர் அந்த ஆயுதத்தை உருவாக்கிட்டாரு. வெர்னர் வான் பிரான் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் தான் அவர். ஆக்சுவலி இந்த இன்ஜினியர் தான் இந்த அதிசய ஆயுதம், அதோட பேர் வந்து வெர்கல்டங்ஸ் வாஃப் 2 அப்படின்னு பேர். வெர்கல்டங்ஸ் வாஃப் ஜெர்மன் வேர்டு. ஆக்சுவலி அதோடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழிவாங்கும் ஆயுதம். பழிவாங்கும் ஆயுதம் அப்படிங்கிற பேர் தான் இந்த வெர்கல்டங்ஸ் வாஃப் அப்படிங்கிற வேர்டோடைய அர்த்தம். ஸோ ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா V2 ராக்கெட். நேம் வந்து வெர்கல்டங்ஸ் வாஃப் 2, பழிவாங்கும் ஆயுதம். ஷார்ட் ஃபார்ம்ல V2 ராக்கெட்னு சொல்லுவாங்க. 1936ல வெர்னர் வான் பிரான் அப்படிங்கிற ஒரு பொறியாளர் இந்த அதிசய ஆயுதத்தை உருவாக்குனாரு. அப்படி என்ன இதுல வந்து அதிசயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 280 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு சென்று எதிரிகளுடைய இலக்கை எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம ரகசியமா போய் தாக்கக்கூடிய ஒரு ஆயுதம். ரகசிய ஆயுதம் அப்படிங்கிற பேரும் இந்த ஆயுதத்துக்கு உண்டு. 2 விதத்துல இதை ரகசிய ஆயுதம்னு சொல்லலாம். ஒண்ணு, இப்படி ஒரு ஆயுதத்தை 1936லேயே நாசிஸ் அப்படின்னு சொல்ற அந்த நாஜிஸ், ஆக்சுவலி ஜெர்மனியுடைய அந்த படை இராணுவம் உருவாக்கி விட்டாலும் கூட 1942 எண்டு வரைக்கும் இந்த ஆயுதத்தை பற்றிய செய்தியை ஜெர்மனி ரகசியமாக வைத்திருந்தது. அந்த அளவுக்கு, இத்தனைக்கு பிரிட்டனுடைய உளவுத்துறை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான உளவுத்துறை. ஆனாலும் அந்த உளவுத்துறையால 1942 வரைக்கும், 1942 வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் கன்ஃபார்மா உருவாயிடுச்சு அப்படிங்கிறது அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு ரகசிய ஆயுதமா இருந்துச்சு. இன்னொன்னு, எதிரிகளை தாக்கும் போது அந்த கண்ட்ரிக்குள்ள அது நுழைந்து தாக்குகிற வரைக்கும் ஆல்மோஸ்ட் அது கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த விதத்துலையும் இது ஒரு ரகசியமான ஒரு ஆயுதம். ஸோ இந்த ரகசிய ஆயுதத்தை 36ல வெர்னர் வான் பிரான் உருவாக்குறாரு. 1939 தான் ஆக்சுவலி பிரிட்டனுக்கு லைட்டா செய்தி கிடைக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை ஜெர்மன் உருவாக்கக்கூடும், உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் லைட்டா செய்தி கிடைக்குது. பட் அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 1942 வரைக்கும் அந்த ஆயுதத்தை பற்றின எந்த விதமான பெரிய அப்டேட்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அப்போ அந்த மாதிரி எந்த ஆயுதத்தையும் ஜெர்மன் உருவாக்கலாமா, அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா விஷயம் வெளியில வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. பட் 1942 தான் வேற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு சயின்டிஸ்ட், 2 ஜெர்மன் சயின்டிஸ்ட் பேசிக்கிட்டத அவர் எப்போ ஒரு முறை பெர்லின் போயிருந்தப்போ அவர் கேட்கிறார். அந்த 2 ஜெர்மன் சயின்டிஸ்ட் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, பால்டிக் கடற்கரை ஓரத்துல இந்த மாதிரி நம்ம V2 ராக்கெட் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஹிட்லர் வந்து அவருடைய நேரடி கண்காணிப்பு மற்றும் ஆலோசனையில ஒரு பவர்ஃபுல் வெப்பனை வந்து ஜெர்மன் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப பால்டிக் கடற்கரையோடைய அந்த பக்கத்துல தான் இந்த ஆயுதத்தை உருவாக்குறாங்க. வாரோடைய மிக முக்கியமான கட்டத்துல ஜெர்மனால ஜெயிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 2 சயின்டிஸ்ட் பேசிக்கிட்டதை இன்னொரு சயின்டிஸ்ட், வெளிநாட்டு சயின்டிஸ்ட் ஒருத்தர் கேட்கிறார். கேட்டிருந்தவர் இங்க பிரிட்டனை சேர்ந்த உளவுத்துறை அதிகாரிகள் இடத்துல அந்த விஷயத்தை ஷேர் பண்றார். பட் இந்த விஷயம் வந்து சேர்றதுக்கே 1942 டிசம்பர் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட எண்டு தான். ஸோ 3 வருஷமா இவங்களால அந்த V2 ராக்கெட் பற்றின எந்த விதமான ஒரு தகவலையும் பெற முடியல. பட் ராக்கெட்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கு, கொஞ்சம் டெஸ்டிங் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இப்போ பிரிட்டனுக்கு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ V2 ராக்கெட்னு ஒரு ராக்கெட் நிச்சயமா இருக்கு,
அந்த ராக்கெட்டை வந்து ஜெர்மன், அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த 2ஆம் உலகப் போர்ல கண்டிப்பாக பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரிய வந்த உடனே இதுக்கு மேலேயே நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1943ல் அவங்க என்ன செய்கிறாங்க, மிடில் டைமில் கரெக்டாக அந்த பால்டிக் ஏரியாவில் எங்கே சோதனை தளம், இதுக்கான வேலைகள் எல்லாம் எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி பால்டிக் கடற்கரை பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவுல தான் இந்த ராக்கெட் உடைய வேலைகள் எல்லாமே நடக்குது, சோதனை வேலைகள் எல்லாமே நடக்குது, அண்டு ரிசர்ச் ஒர்க் எல்லாமே நடக்குதுன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த பகுதியை குறிவைத்து அவங்க வந்து பாம், அந்த ஏர்கிராஃப்ட் மூலயமா அங்கே வந்து பாம் போடுறாங்க. அப்போ அங்கே பாம் வீசப்பட்ட பிறகு அவங்களுடைய அந்த சோதனை தளம் மற்றும் இந்த ராக்கெட்டு இது எல்லாமே அங்கே கடுமையாக சேதமடையுது. ஸோ தொடர்ச்சியாக குண்டுகள் வீசப்பட்டுக்கிட்டே இருக்கு ஏர்கிராஃப்ட் மூலயமா. ஸோ ஏர்கிராஃப்ட் மூலயமா தொடர்ச்சியாக குண்டுகள் வீசப்பட்டதுனால ஜெர்மன் போட்ட பிளான், அதாவது மறைத்து வைத்து ரகசியமாக பார்த்து பார்த்து உருவாக்கிக்கிட்டு இருந்த விஷயங்கள் அண்ட் அவங்களுடைய அந்த ஆராய்ச்சி கூடம், சோதனை கூடம் எல்லாமே ஆல்மோஸ்ட் டேமேஜ் ஆகிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அதே இடத்துல இவங்க இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பிரிட்டன் கண்டுபிடிச்சிட்டாங்க. பிரிட்டன் மட்டும் இல்லை, ஆலிஸ் எல்லா, ரஷ்யா, எல்லா நாடுகளும் சேர்ந்து தான் ஆக்சுவலி ஜெர்மனுக்கு எதிராக யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ரஷ்யாலேருந்து எல்லாருமே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ இனிமே அந்த இடத்துல ராக்கெட்டை வச்சிருக்கிறது சேஃப் கிடையாது, ராக்கெட்கான அந்த சோதனை தளத்தை வைத்திருக்கிறதும் சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்காவான ஒரு இடத்த பிளான் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப ரகசியமா, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம் எங்க இருக்குன்னு பாக்குறாங்க. அப்போ இந்த வார் ஆக்சுவலி உருவாகிறதுக்கு மிக முக்கியமான ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னா, போலந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்கு யூரோப்ல. அந்த போலந்து அப்படிங்கிற நாட்டை ஜெர்மன் போய் கைப்பற்றிட்டாங்க. அடால்ஃப் ஹிட்லர் தலைமையிலான அந்த நாஜி படை போலந்து நாட்டை போயிட்டு கைப்பற்றி ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஆக்சுவலி செகண்ட் வேர்ல்டு வார் உருவாகிறதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன், மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்று. போலந்து நாட்டை ஹிட்லர் வந்து கைப்பற்றுகிறார். அப்போ அடுத்து உடனே அவருக்கு என்ன பிளான் அப்படின்னா, ஐரோப்பா முழுவதையும் தன் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு பிளான். ஜெர்மானிய அரசை ஒரு மிகப்பெரிய பேரரசாக மாற்றணும், ஐரோப்பா முழுவதையும் ஜெர்மானியர்கள் தான் ஆளணும், ஆரியர்கள் என தங்களை முன்னிறுத்திய, தங்களை வந்து ஒரு ஆரியராக முன்னிறுத்தினார் ஹிட்லர். ஆரியர்கள் தான் ஆள பிறந்தவர்கள், உலகத்திலேயே உயர்ந்த இனம். அப்போ ஆரியர்கள் தான் மற்ற இனங்களை ஆளணும். பிரிட்டிஷ்காரன் உலகத்தையே ஆண்டாலும் சரிதான், நாம வந்து அவங்களுக்கும் மேல பவர்ஃபுல், நம்ம ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், நம்முடைய ஹெரார்கி பாரம்பரியம் ரொம்ப பவர்ஃபுல். அது உண்மையும் கூட. உண்மை என்ன அப்படின்னா, நவீன ஐரோப்பா, இன்றைய ஐரோப்பா இருக்குல்ல, பழைய ஐரோப்பாங்கிறது ரோமானிய சாம்ராஜ்யம் ஆண்ட ஐரோப்பா. அவங்க வந்துட்டு ஆக்சுவலி இந்த நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே ஐரோப்பாவை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. யாரு? ரோமானிய பேரரசு. அதுக்கப்புறம் ஒரு 5th செஞ்சுரியில் அவங்களுடைய ஆட்சி கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. அதாவது ரெண்டா உடஞ்சிருச்சு. எது அப்படின்னா, இந்த ரோமானிய பேரரசு ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப பெருசு ஆக்சுவலி. யூரோப், அப்புறம் ஆப்பிரிக்கா அண்ட் ஏஷியா 3 கண்டங்களை சேர்ந்த நாடுகளை இந்த ரோமானிய பேரரசு ஆண்டுட்டு இருந்தாங்க. அகஸ்டஸ் சீசர், ஜூலியஸ் சீசர் அப்படின்லாம் சொல்லப்படுறவங்க, அப்புறம் நீரோ, கலிகூலா, அப்படி மாதிரி ரோமானிய மன்னர்கள் எல்லாம் ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன்ஸ் அப்பவே இருந்தானுங்க. ஜெர்மானிய ட்ரைப்ஸ், பழங்குடிகள், ஐரோப்பாவினுடைய மிக பழங்குடிகள். இப்போ எப்படி நம்ம சொல்கிறோம்ல, தமிழர்கள் தான் ஆதி குடிகள், அவங்களிருந்து தான் ஆக்சுவலி இந்தியாவில் இருந்து மக்கள் எல்லாமே உருவானாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகள் எல்லாமே தமிழ்லேருந்து பிரிந்த மொழிகள், உருவான மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான வரலாறும் கூட. அது திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்லேருந்து தான் இந்த மொழிகள் எல்லாம் பிரிந்தது. தமிழர்கள் தான் இந்தியாவுக்கே ஆதி குடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க உருவானாங்களா இல்லையோ, சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க டெஃபினெட்லி தமிழ் இனத்திலிருந்து உருவானவங்க தான். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழங்குடிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஜெர்மானியர்கள். அதே மாதிரி இன்னொரு பெரிய பழங்குடிகள், ரொம்ப வரலாற்று தொன்மை வாய்ந்த ஒரு வரலாற்றை பெற்றவர்கள் கிரேக்கர்கள்னு சொல்லலாம்.
அந்த கிரேக்கர்கள் வந்து ரொம்ப அவங்க தான் ரோமானிய பேரரசு உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம். அது ரொம்ப ஒரு ஃபேமஸான கண்ட்ரி கிரீக் அப்படிங்கிறது. உலக புகழ்பெற்ற பல மனிதர்கள் எல்லாருமே சாக்ரட்டிஸ்லேருந்து, அப்புறம் நிறைய உலக புகழ்பெற்ற காவியங்கள்லேருந்து, அப்புறம் தத்துவங்கள்லேருந்து, கதைகள், அப்புறம் கலாச்சாரம், வணிகம் வாணிகம் அப்போவே தமிழ்நாட்டோடலாம் வாணிகம்லாம் செஞ்சாங்க. நம்மளுடைய சோழர்களோடலாம் வாணிகம்லாம் செஞ்சாங்க. ஸோ அப்படி ஒரு ரொம்ப ஒரு அப்போவே வாழ்ந்தவங்க. ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆண்ட பரம்பரை இந்த கிரேக்கர்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜெர்மன்ஸ் கிட்ட இருந்து தான் ஆக்சுவலி பிரிட்டிஷ்காரனும் உருவானா, பிரெஞ்சுக்காரங்களும் உருவானாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல் அண்ட் வந்து ஆன்ஷியன்ட் பீப்புள், பூர்வக்குடிகள், ஐரோப்பாவினுடைய பூர்வக்குடிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பூர்வக்குடிகள்னாலே ஒரு கெத்து இருக்கும்ல. இப்போ நம்ம எல்லாம் பூர்வக்குடி தமிழன் தான் அப்படின்னு சொல்கிறான்ல, தமிழன் சொன்னாலே அப்படியே நமக்கு ஒரு நரம்பெல்லாம் மாறி என்னவோ பண்ணும். ஏன்னா தமிழன் அப்படின்னாலே அது ஒரு பெரிய கெத்து. ஏன்னா எல்லாருக்கும் நம்ம தான் மூத்தவங்க. சங்க இலக்கியங்கள்லாம் நம்ம வந்து இருக்குது. ஆக்சுவலி அந்த காலத்துலேயே ஆக்சுவலி என்னென்னது இந்த ஒரு பெரிய ஒரு ஆழி பேரலை வந்து தமிழ்நாட்டில் அழித்த காலகட்டம்லாம் சொல்லுவாங்க. பைபிளில் அது வந்து ஜலப்பிரளயம்னு சொல்லுவாங்க. நோவா அப்படிங்கிற ஒருத்தருடைய காலத்தில் வந்துச்சு. அதுதான் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஆன்ஷியன்ட் ஃப்ளட். அது அதே ஃப்ளட்டு தான் இங்கே வந்து ஒரு பெரிய ஆழி தாக்குதல் நடந்து பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் கடலுக்குள்ளே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களை கொண்ட ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால தமிழர்களுக்குன்னு ஒரு தனி வரலாறு உண்டு. அதே மாதிரி ஜெர்மன்ஸ் கிட்ட இருந்து தான் பிரிட்டிஷ்காரனே உருவானான். பின்னாடி பிரிட்டிஷ்காரங்க உலகத்தையே ஆண்டாங்க. பிரெஞ்சுக்காரங்களும் உலகத்தில் நிறைய நாடுகளை பிடித்தாங்க. ஸ்பானிஷ்காரங்களும் உலகத்தில் நிறைய நாடுகளை பிடித்தாங்க. போர்ச்சுகீஸ்காரங்களும் உலகத்தில் நிறைய நாடுகளை பிடித்தாங்க. பட் இவங்க எல்லாருமே உருவாகிறதுக்கு முன்னாடியே, இங்கிலீஷ்ன்ற மொழிலாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே இங்கிலீஷ் பீப்புள், ஐரிஷ் பீப்புள், ஸ்காட்டிஷ் பீப்புள்னு சொல்லுவாங்க. ஸ்காட்லாந்துலேருந்து வந்தவங்க பேர் ஸ்காட்டிஷ் பீப்புள், ஸ்காட்டிஷ் மொழி. அதே மாதிரி இங்கிலாந்துலேருந்து இருக்கிற மக்களுக்கு பேர் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் பீப்புள், அவங்களுடைய மொழி இங்கிலீஷ். அதே மாதிரி அயர்லாண்டோடைய நாட்டில் வாழ்கிற மக்களுடைய மொழி வந்து ஐரிஷ், அவங்க ஐரிஷ் பீப்புள்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஐரிஷ், ஸ்காட்டிஷ் அண்ட் இங்கிலீஷ், இந்த 3 இன மக்களையும் சேர்த்து தான் பிரிட்டிஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டானியா அப்படின்னா ஒரு தீவு கூட்டம். அயர்லாண்டு, இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து உள்ளிட்ட தீவுகள் எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் பிரிட்டன் அப்படின்னு பேர். ஸோ இந்த பிரிட்டன் எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி, இங்கிலீஷ் எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இருந்த லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா ஜெர்மன் தான். ஸோ ரொம்ப ஆன்ஷியன்ட் லாங்குவேஜ் ஜெர்மன் வந்து. ஸோ ரோமானிய பேரரசு உலகத்தையே ஆட்டி படைச்சான். அந்த ரோமானிய பேரரசையே அடித்தானுங்க இவனுங்க. வடக்கிலிருந்து அடிக்கடி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தானுங்க. கொஞ்சம் பழங்குடிகள், ட்ரைப்ஸ் இவங்க. ஸோ அடிக்கடி தாக்குதல் நடத்த ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ரோமனில் கொஞ்சம் பலவீனமான, எப்பயுமே ஒரு பேரரசு இருக்குது அப்படின்னா அதோடைய ஸ்டார்டிங்கில் இருக்கிற ராஜாக்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. பயங்கரமாக வீரர்களாக இருந்து எல்லா நாடுகளையும் செதற விட்டு அந்த ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்புவாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறைகளில் வர்றவங்க எல்லாருமே அவங்கள மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் இருக்க மாட்டாங்க. மெல்ல 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 அப்படி வீக்காகிட்டே போவாங்க. ஸோ இது வந்து இயல்பான விஷயம். இப்போ நீங்கள் முகாலயாஸ் சொல்கிறாங்கல்ல, இந்தியாவில் வந்து முகாலயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முகாலயாஸை உருவாக்குனது வந்து பாபர். அவர் வந்து ரொம்ப கடுமையாக போராடி போர்னு போர்க்களத்திலே நின்று இந்த முகாலய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனார், டெல்லியை அடிப்படையாக கொண்டு. அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஹுமாயூன் காலத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆக்சுவலி எதிரிகளுடைய சதித்திட்டங்கள், சகோதரர்களுடைய வாரிசுரிமை போர், இதிலெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட அந்த முகாலய ராஜ்யம் அப்படிங்கிறது அழியிற ஸ்டேஜுக்கு போச்சு. பட் எப்படியோ காப்பாற்றப்பட்ட அக்பர் காலத்தில் அக்பர் வந்து நார்த் இந்தியா முழுமையையும் பிடிச்சிட்டார். ஆல்மோஸ்ட் நார்த் இந்தியா ஃபுல்லாக பிடிச்சி அவர் வந்து தன்னுடைய தாத்தாவுடைய பேரை விட பெரிய பேர் எடுத்து முகாலய பேரரசை பலப்படுத்தினார். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பையன் ஜஹாங்கீர் வந்தார். அதுக்கப்புறம் அவருடைய பையன் ஷாஜகான் வந்தார். இது வரைக்கும் ஓகே. அவுரங்கசீப் வந்தப்போ ஷாஜகானுடைய பையன் அவுரங்கசீப் அவர் வந்தப்போ தான் ரொம்ப பவர்ஃபுல். அவர் கிட்டத்தட்ட ஃபுல் இந்தியாவுமே பிடிச்சிட்டாரு. அவர்கிட்டேருந்து தப்பிச்சது தமிழ்நாடு மட்டும்தான். தமிழ்நாடு முழுசாக தப்பிச்சதா அப்படின்னா முழுசாக தப்பிக்கல. மதுரை வரைக்கும் அவுரங்கசீப்போடைய தளபதி மாலிக் கபூர் அப்படிங்கிறவன் மதுரை வரைக்கும் வந்து
படையெடுத்து வந்து இங்கே வந்துட்டு போரிட்டுட்டு தான் போனார். ஸோ மதுரை வரைக்கும் அவங்களுடைய பவர் இருந்துச்சு. ஆக்சுவலி அவுரங்கசீப் ஃபஸ்ட்டு இந்தியாவை ஒரு மாதிரி ஒருங்கிணைத்த ஒரு மன்னன் அப்படி யாருன்னு பார்த்தா இந்த அவுரங்கசீப். அப்படி தான் வரலாற்றில் அவர் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு ராஜாவாக அறியப்படுகிறார். ஏன் அப்படின்னா சொந்த சகோதரர்களை கூட அவர் வந்துட்டு அந்த வாரிசுரிமை போட்டியில் கொலை செய்து அரியணைக்கு வந்தார். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ராஜா. இந்துக்கள் மேலெல்லாம் கடுமையாக வரி விதித்தார். இந்துக்களை எல்லாம் மதமாற்ற சொல்லி கடுமையாக அவங்களை வந்து நிர்பந்தித்தார். ஸோ அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வீர சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு சத்ரபதி சிவாஜி என சொல்லப்படுகிற மகாராஷ்டிராவிலிருந்து ஒரு வீரன் உருவானார். அவர் வந்து கொரில்லா தாக்குதல் முறையில் அவுரங்கசீப்புக்கு நிறைய டார்ச்சர்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. நல்லா எதிர்த்து நின்று தைரியமாக போரிட்டார். அதனால தான் வீர சிவாஜி அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கும் கொண்டாடுறாங்க. ஸோ அப்போ இந்தியாவை வந்து ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக ஒருங்கிணைத்த ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவுரங்கசீப் தான். பட் அவுரங்கசீப் எப்போ பவர்ஃபுல்லாக முகாலயாஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆனாங்களோ அதுக்கப்புறம் அவருடைய பையன் காலத்தில் பகதூர் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவருடைய காலத்தில் அப்படியே உட்காந்துருச்சு. அவ்வளோதான். உட்காந்து அப்படியே பிரிட்டிஷ்காரங்க மெல்ல அப்போ தான் உள்ளே வர ஆரம்பிச்சிருந்தாங்க. ஜஹாங்கீர் காலத்திலே பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க, வாணிகம் செய்ய வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஜஹாங்கீர் வந்து நல்ல ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்தாரு. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க நிறைய விஷயங்கள் அங்கேருந்து புது புது விஷயங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. ஸோ வணிகம் செய்ய தானே வராங்க. வணிகர்கள் அப்படிங்கிறவங்க பல நாடுகள்லேருந்து கப்பல் மூலமாக வருவது இயல்பு. அவங்க மூலயமா தான் ஃபாரினில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஃபாரின் சென்ட்டு, ஃபாரின் தைலம், கோடாரி தைலம் வாங்கிட்டு வாங்க வரும்போது அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அந்த மாதிரி ஃபாரின்லேருந்து அன்றைக்கி கப்பலில் ஆட்கள் நிறைய பொருட்களை ஏற்றிட்டு வருவாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்குன்னு சில ஸ்பெஷல் திங்ஸ் இருக்கும். அது வந்து அந்த நாட்டில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ டர்க்கி டவல்னு சொல்லுவோம். துருக்கி நாட்டுடைய டவல் வந்து உலக புகழ்பெற்ற, அதுதான் நம்ம பார்க்குற ஹோட்டல்ஸ் எல்லாம் பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் இந்த ஒரு மாதிரி இந்த தேங்காய் பூ மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த டைப் ஆஃப் அதில் நிறைய டூப்ளிகேட் வந்துருச்சு, அது வேறு விஷயம். பட் அந்த டர்க்கி டவல் அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டு ஃபேமஸ். அது டர்க்கியில் தான். அதே மாதிரி டர்க்கியோடைய டாய்ஸ் அதுவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி பெல்ஜியம் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. சார் பெல்ஜியம் கிளாஸ் சார் அது அப்படின்னா உலகத்துலேயே ரொம்ப ஹை கிளாஸான கிளாஸ் எது அப்படின்னு கண்ணாடினா பெல்ஜியம் கிளாஸ் தான். ஓகேவா? இப்படி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஒரு சில சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் திங்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பிரிட்டன்லேருந்து நிறைய விஷயங்களை இங்கே கொண்டு வந்து வாணிகம் செய்ய வந்தாங்க. இங்கேருந்து நிறைய ஏலக்காய், கிராம்பு, மிளகு இதெல்லாம் ஆக்சுவலி பிரிட்டனில் கிடையாது. அதெல்லாம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி கப்பல் ஏற்றிட்டு அங்கே போயிட்டு சேல் பண்ணுவாங்க. இப்படி வந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவுடைய நிலைமையை பார்க்க ஆரம்பித்தாங்க. கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லுவாங்க, ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி. அந்த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி தான் இந்தியாவுக்குள்ளே வந்து பிஸ்னஸ் பண்ண வந்து மெல்ல 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 இந்தியாவை அவங்களுடைய கண்ட்ரோல் அப்படியே கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்தியாவை பார்த்தாங்க, அவங்களுக்கு ஆப்பனண்ட்டாக ஸ்ட்ராங்கான ஆட்கள் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன்ஸ் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல் வெப்பன்ஸ்லாம் அவங்கக்கிட்ட கிடையாது. இப்போ முகாலயாஸ் கூட பார்த்தீங்கன்னா வால் வச்சு தான் சண்டை போட்டாங்க. வால், ஈட்டி, கத்தி இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் சண்டை போட்டாங்க. பட் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அப்போவே அவங்க யூரோப் அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸ்டு கண்ட்ரி. ஸோ கண்ட்ரீஸ்லாம் இருக்கிற ஒரு நாடு, அட்வான்ஸான கண்ட்ரீஸ்லாம் இருக்கிற ஒரு கண்டம். ஸோ அவங்க அப்போவே நீராவி என்ஜின்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்போது அந்த ஒரு 1500க்கு பிறகு யூரோப்பில் ஒரு பெரிய ஒரு எழுச்சி வந்துச்சு, தொழிற்புரட்சி வந்துச்சு, சமுதாய சீர்திருத்தங்கள்லாம் வந்துச்சு, நிறைய புது புது கண்டுபிடிப்புகள்லாம் அங்கே நிறைய கண்டுபிடிச்சாங்க. அதனால் உலகத்துக்கே ஒரு வழிகாட்டுற ஒரு கண்டமாக அப்போது ஐரோப்பா மாற ஆரம்பிச்சுது. ஜனநாயகத்தை கூட உலகத்துக்கே வழிகாட்டினாங்க ஃப்ரான்ஸ் நாடு தான். அப்போது அங்கே 14ஆம் லூயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் ஆண்டுட்டு இருந்தார். ஸோ அங்கேயும் ஒரு மன்னர் ஆட்சி முறை தான் இருந்துச்சு. பட் அப்போ தான் வந்துட்டு அந்த வால்டேர், ரூசோ அப்படிங்கிறவங்க மக்கள் மத்தியில் இந்த ஜனநாயக சிந்தனைகள் எல்லாம் விதைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ எல்லா நாடுகள்லையுமே மன்னர் ஆட்சி தான். பட் ஃப்ரான்ஸில் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற கான்செப்டை முன் வச்சு வால்டேர், ரூசோ அப்படிங்கிறவங்க எல்லாம் மக்கள் மத்தியில் பேச ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி மன்னரும் பிரபுக்களும் சேர்ந்து மக்கள் எல்லாம் சுரண்டுறாங்க. அப்போ மக்கள் எல்லாம் ரொம்ப வறுமையில் வாடி வதங்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த 14ஆம் லூயி அவங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அப்புறம் அவருக்கு கீழே இருக்கிற அந்த நோபல்
பிரபுக்கள் எல்லாரும் நாட்டை சுரண்டி வரி வாங்கி வாங்கி கொழுத்து போயிருந்தாங்க. அப்போ மக்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய கோபம் வந்துருச்சு. அப்போ இந்த கான்செப்ட் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், நமக்கு இந்த ராஜாக்கள் கிட்டே இருந்து நமக்கு சுதந்திரம் வேண்டும். அப்புறம் மக்களில் பெரியவன் சின்னவன்லாம் கிடையாது, ராஜா, அடிமை, குடிமகன், அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாது, சமத்துவம் இருக்கணும், எல்லாரும் ஃப்ரெஞ்ச் பீப்புள் எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வரணும், அதான் சமத்துவம். சகோதரத்துவம், ஒருவரை ஒருவர் நாம் மதிக்கணும், நேசிக்கணும், யாரும் யாருக்கோ கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற இந்த 3 கான்செப்டை அவங்க முன்னிறுத்தினாங்க. அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியாக மாறி அப்புறம் 14ஆம் லூயிக்கு எதிராக ஒரு புரட்சி வெடித்து அதுக்கப்புறம் அவர் கில்லட்டின் மூலமாக கொல்லப்பட்டு அவருடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்களை எல்லாரையுமே ஜட்ஜ் பண்ணி அப்புறம் அவருடைய அரசை காலி பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு ஜனநாயக நாடு பிரான்ஸ் உருவாச்சு. ஸோ இப்படி ஐரோப்பா எல்லாத்துக்குமே வழிகாட்டுச்சு. பிரிண்டிங் மிஷின் யூரோப்பியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. என்னம்மா? பிரிண்டிங் மிஷின்லாம் யூரோப்பியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த ஃபஸ்ட்டு லெவல் நீராவி இன்ஜின் சொல்லுவாங்க, அந்த ஸ்டீமிங் இன்ஜின், நீர் ஆவியாகிறதின் மூலமாக இன்ஜின் ஓட வைக்கிற டெக்னிக்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்படி நிறைய விதத்தில் அவங்க வழிகாட்ட ஆரம்பித்தாங்க. அப்புறம் உலக நாடுகள் எல்லாம் கப்பல் மூலமாக போய் ஒவ்வொரு நாட்டிலும் அவங்க ஆக்சுவலி காலனிஸை உருவாக்க ஆரம்பிச்சு உலக நாடுகளை பிடிக்க ஆரம்பித்தாங்க யூரோப்பியன்ஸ். அதில் ரொம்ப ஒரு ஃபஸ்ட் லெவலில் இருந்தது பிரிட்டிஷ்காரங்க, செகண்ட் ஃப்ரெஞ்சுக்காரங்க, தேர்ட் போர்ச்சுகீஸ் அண்டு ஸ்பானிஷ். அதாவது பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின் அண்டு போர்ச்சுகல், இந்த 4 நாடுகளை சேர்ந்தவங்க தான் உலகம் முழுவதும் கப்பல்கள் மூலமாக போய் மக்களை எல்லாம் அவங்களுடைய கண்ட்ரோலில் மெல்ல மெல்ல பிஸ்னஸ் மூலமாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ண போனாங்களோ அந்த நாடுகளெல்லாம் இவங்களுக்கு அடிமைகளாக மாறிடுச்சு. அந்த நாடுகளை எல்லாம் இவங்க ஆளவே ஆரம்பித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான் யூரோப் வழிகாட்டிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த யூரோப்பில் பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு யூரோப்போட ஆன்ஷியன்ட் பீப்புள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜெர்மன்ஸ். அப்போ எல்லாருக்கும் முன்னாடி ஒரு வரலாறு அவங்களுக்கு தான் இருந்துச்சு. ரோமானிய பேரரசை ஒரு கட்டத்தில் இவங்க அடித்த அடியில் ரோமானிய பேரரசையே சரிஞ்சிடுச்சு. அது 2ஆக உடைஞ்சி மேற்கு ரோமானிய பேரரசு, கிழக்கு ரோமானிய பேரரசுன்னு சொல்லிட்டு 2ஆக உடைஞ்சிடுச்சு. அந்த மேற்கு ரோமானிய பேரரசு தான் ரோம் தலைமையில், அதாவது இத்தாலியோட இன்றைய தலைநகர் ரோம். ஸோ அந்த இத்தாலியை மையமாக கொண்டு, ரோம் நகரத்தை மையமாக கொண்டு தான் அந்த ரோமானிய சாம்ராஜ்யம் இருந்துச்சு. இவங்க மேலே இருந்து நார்த் சைட்லேருந்து அடித்த அடியில் அந்த மேற்கு ரோமானிய பேரரசு காலி ஆயிடுச்சு. அது 2ஆக உடைஞ்சு மேற்கு ரோமானிய பேரரசு, கிழக்கு ரோமானிய பேரரசு 2ஆக உடைஞ்சுது. ஆனால் கிழக்கு ரோமானிய பேரரசு இன்றைய துருக்கி இருக்கு இல்லையா, டர்க்கி, இந்த டர்க்கியோடைய தலைநகர் இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதான் அது பேருடைய இஸ்தான்புல். அதுக்கு முன்னாடி அதோட பேர் கான்ஸ்டாண்டினோபிள்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டாண்டினோபிளை தலைமையிடமாக கொண்டு கிழக்கு ரோமானிய பேரரசு உருவானது. இந்த கிழக்கு ரோமானிய பேரரசு 1500 வருஷம் இந்த உலகத்தில் அவங்க ஆக்சுவலி பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த கிழக்கு ரோமானிய பேரரசு மேற்கு ரோமானிய பேரரசை விட பவர்ஃபுல்லாகி அது சில பல நூற்றாண்டுகள் அப்படியே கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் ஒட்டோமான் துருக்கி பேரரசுன்னு சொல்லி நேற்று கூட நம்ம பார்த்தோம். அந்த ஒட்டோமான் துருக்கி பேரரசு உருவாக்கி அது 1000 வருஷங்களுக்கு மேலே, என்ன சொல்லப்போனால் 1500 வருஷங்கள், அதாவது முதலாம் உலகப் போர் வரைக்கும் சஸ்டைன் பண்ணாங்க. அந்த முதலாம் உலகப் போரில் தான் அவங்கள கடைசியாக பிரிட்டன் வீழ்த்தினாங்க. அதோடு அவங்க டிசால்வ்ட் ஆகி இன்றைக்கி இருக்கிற துருக்கி ஜனநாயக நாடு உருவாச்சு. ஸோ இவ்வளோ ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பழமை வாய்ந்த யூரோப்போடைய ஆன்ஷியன்ட் பீப்புள் ஆர் ரேஸ் இனம் எது அப்படின்னு சொன்னால் ஜெர்மன்ஸ். அப்போ இயல்பாகவே அந்த ஜெர்மானியர்களுக்கு நாம் இவர்களுக்கெல்லாம் நம்ம தான் தகப்பன். அவங்கக்கிட்டே இருந்து தான் அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து தான் இங்கிலீஷ் பீப்புளே உருவாகுறாங்க. இன்றைக்கும் இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு மொழிகள் எல்லாம் உருவானது ஜெர்மன் மொழியிலிருந்து தான். இங்கிலீஷோடைய வரலாறே இது தான். புரியுதுங்களா? கலப்பில் தான், ஜெர்மன்ஸ் மூலமாக தான். இன்னும் சொல்லப்போனால் மைக்ரேஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க, இடம்பெயர்வு காலம். இந்த மைக்ரேஷன் பீரியடில் தான் இன்றைய நவீன ஐரோப்பாவை உருவாச்சு. நான் பழைய ஐரோப்பாவை பற்றி சொன்னேன். ரோமானிய பேரரசு தலைமையில் உருவானது தான் பழைய ஐரோப்பா. அது ஒரு கம்பைண்டாக இருந்துச்சு. அதாவது என்னென்ன கோஆர்டினேட் பண்ணி
ஒட்டுமொத்த அதாவது ஜெர்மன் தவிர்த்த மீதி நாடுகளை எல்லாம் ஆல்மோஸ்ட் ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டது தான் ரோமானிய பேரரசு. அதில் ஜெர்மன்ஸை மட்டும்தான் இவங்களால பெருசாக பிடிக்க முடியல. பட் மீதியான இத்தாலியர்கள்லாம் அப்போவே இருந்தாங்க. அதில் இன்னொரு ஆன்ஷியன்ட் ட்ரைப் யார் அப்படின்னா, ஐ மீன் பீப்புள் யார், இனம் எதுவென்றால் ஜெர்மனியர்களைப் போலவே ரொம்ப ஒரு பழமையான ஒரு வரலாறு நிறைந்த இனம் இத்தாலியர்கள், லத்தீன் மொழி பேசுகிற மக்கள். புரியுதுங்களா? ஸோ அந்த லத்தீன் மொழி பேசுகிற மக்கள் தான் ரோமானியர்கள், ரோமை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள். ஸோ இந்த ரெண்டு இனமே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பேக்ரவுண்டோட உருவாக்கி வந்தவை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், முசோலினி தலைமையில், பெனிட்டோ முசோலினி தலைமையில் இத்தாலியர்களும் அடால்ஃப் ஹிட்லர் தலைமையில் ஜெர்மானியர்களும் ஒரே காலகட்டத்தில், ரெண்டு சர்வதிகாரிகள் தலைமையில் ஒரே காலகட்டத்தில் பவர்ஃபுல்லாக ரைஸ் ஆனாங்க. ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் பெயின். ஏன்னா நம்ம கிட்டே இருந்து பிரிந்து இப்போ உருவான இடம்பெயர்வு காலத்தில் தான் ஜெர்மனி பீப்புள் அங்கே இங்கே அப்படி மூவ் ஆக ஆரம்பித்தாங்க, மைக்ரேட் ஆனாங்க. ஸோ இந்த இடம்பெயர்வு காலம், மைக்ரேஷன் பீரியடில் இந்த ஜெர்மன் ட்ரைப்ஸ் என்ன பண்ணுறாங்க, யூரோப் முழுக்க இங்கேயும் அங்கேயும் அப்படி மூவ் ஆகுறாங்க. ஸ்ப்ரெட் ஆகும்போது ஏற்கனவே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அடையாளம் இல்லாத மக்கள், அவங்களுக்குன்னு பெரிதாக ஒரு மொழி அடையாளமோ இன அடையாளமோ கிடையாது. அப்போ பிரிட்டன்லலாம் மக்களே வாழலையான வாழ்ந்தாங்க, அடையாளம் இல்லாத ஒரு மாதிரி ட்ரைப்ஸ், பழங்குடிகளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மக்களோட ஜெர்மானியர்கள் இணைகிறாங்க, இனக்கலப்பு நடக்குது, திருமணங்கள் நடக்குது. அப்படி நடந்து 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 புது புது இனங்கள் உருவாக்குது. பிரெஞ்சு பீப்புள் உருவாக்குறாங்க, அப்புறம் பிரிட்டிஷ் பீப்புள் உருவாகிறாங்க, ஸ்காட்டிஷ் பீப்புள், ஐரிஷ் பீப்புள், இவங்க எல்லாம் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. பட் பேஸ் யாருன்னு பார்த்தா ஜெர்மன்ஸ். ஸோ ஜெர்மன்ஸோடைய மைக்ரேஷனால தான் நியூ ஐரோப்பா, நவீன ஐரோப்பா என்பதே உருவாக்குது. ஆனால் இப்படிப்பட்ட இனங்களை உருவாக்கின அந்த ஜெர்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ரொம்ப பெரிய ஒரு தாக்குதலுக்கு உட்பட்டு பெரிய தோல்வி, படுதோல்வி அடைகிறாங்க. படுதோல்வி அடைந்து அவங்களுடைய ஹியூமிலேட் ஒரு டிஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவமானகரமான தோல்வி, ரொம்ப ரொம்ப ஒரு அவமானகரமான நிலைமைக்கு ஜெர்மன் தள்ளப்படுது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில். அப்போது அந்த உடன்படிக்கை ஒரு வாரம் முடிஞ்சால் சில பேச்சுவார்த்தை நடந்து உடன்படிக்கை, தோற்றவங்க ஜெயிச்சவங்க கிட்ட என்ன செய்யணும், இறங்கி வந்து அவங்க கேட்குறதெல்லாம் கொடுக்கணும். அப்போ நிறைய அக்ரிமெண்ட் எல்லாம் போடுவாங்க, ஒப்பந்தங்கள்லாம் போடப்படும். அப்படி போடப்பட்ட அக்ரிமெண்ட்லலாம் கிட்டத்தட்ட ஜெர்மனியை காலி பண்ணிட்டாங்க. பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஜெர்மனியை யூரோப்பில் தலையே எடுக்க முடியாத அளவுக்கு காலி பண்ணிட்டாங்க. அப்போ ஜெர்மானியர்களுடைய நிலைமை ரொம்ப 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 பரிதாபமாக போயிடுச்சு. மக்கள் எல்லாம் ரொம்ப பரிதாபமாக, ரொம்ப எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ரொம்ப பரிதாபமாக போய் ஜெர்மன்லாம் இனிமேல் ஒரு நாடே கிடையாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகும்போது தான் ஹிட்லர் இதெல்லாம் பார்த்து வளர்றாரு. அப்போ அவருக்குள்ளே நம்மளாம் எத்தனாயிரம் வருஷமாக ஒரு பவர்ஃபுல் இனம், ஆனால் நம்மளை மாதிரி ஒரு இனம் இன்னைக்கு வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டோம். நம்மக்கிட்டே இருந்து உருவான பிரிட்டன்காரன் இன்னைக்கு வேர்ல்டையே ஆட்சி செஞ்சிட்டு இருக்கான். நம்மக்கிட்டே இருந்து உருவான ஃப்ரெஞ்சுக்காரன் அவனும் இன்னைக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு போட்டியாக பல நாடுகளை பிடிச்சு வச்சிருக்கிறான். பட் நம்மளுடைய நிலைமை யூரோப்புக்குள்ளேயே பரிதாபமாக இருக்குது. ஓகேவா? அப்போது நம்ம நாடை வந்து திரும்ப மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அங்கே இருந்த பலருக்கு இருந்திருக்கலாம். பட் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியல, ஏன்னா மக்கள் எல்லாம் ரொம்ப கீழ் நிலைமையில் இருக்காங்க. நான் நேற்றே சொன்னது மாதிரி யூதர்கள், இஸ்ரேலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இனத்தை சேர்ந்த யூதர்கள் உலக நாடுகள் எங்கும் பரவி போனாங்க. எப்போ அப்படின்னா கிபி 70 உலக நாடுகள் முழுவதும் சிதறடிக்கப்பட்டாங்க. 120 நாடுகளில் அவங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இந்தியாலேயும் வாழ்ந்தாங்க, கேரளாவில் மட்டாஞ்சேரி அப்படின்ற ஒரு பகுதியில் வாழ்ந்தாங்க, அப்புறம் மும்பையிலலாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, பல நாடுகளில் வாழ்ந்தாங்க. அப்படி பல நாடுகளில் வாழ்ந்த மக்கள் அதிகமாக வாழ்ந்த நாடுகள்னு பார்த்தா யூஎஸில், ரொம்ப முக்கியமாக ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மல்டிப்ளை ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு அதாவது என்ன சொல்கிறது, யூதர்களுடைய ஒரு நாடு மாதிரி ஜெர்மன் மாறிடுச்சு. அப்போ இதெல்லாம் பார்க்குறாரு ஹிட்லர். பார்க்கும்போது வெளிநாட்டிலேருந்து வந்த எங்கேருந்தோ வந்தா அப்படின்னாலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வந்துட்டாங்க அவங்க. பட் நம்ம வந்து ஜெர்மன்ஸ் வந்து இன்னைக்கு இவங்க கிட்டலாம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமையாக இருக்குது அப்படிங்கிற கோபம், வெறி அவருக்குள்ள அதிகமாக இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரன், பிரெஞ்சுக்காரன்லாம் வேற லெவலில் இருக்கான், நம்ம நாடு மட்டும் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த வலியோடையே வறுமையிலே வளர்ந்து வந்து ஒரு கட்சியில் சேர்ந்து அப்புறம் அந்த கட்சியில் உயர்ந்து ஆட்சியை பிடிச்சி அதுக்கப்புறம் சர்வதிகாரியாக மாறிட்டார் ஹிட்லர்.
ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலத்தில் தான் மறுபடியும் ஜெர்மனி பவர்ஃபுல்லாக வருது. 1919 வந்து பார்த்தீங்கன்னா வார் முடிஞ்சு ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டு ஜெர்மனி காலி ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா 30s, அதாவது 1930களில் ஹிட்லர் தலைமையில் பவர்ஃபுல்லாக மறுபடியும் ஜெர்மனி எழும்பி வரானுங்க. ரொம்ப ஷார்ட் டைம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாம் சொன்ன மாதிரி இந்த வெர்கல்டங்ஸ்வாஃப் 2 அப்படின்னு சொல்லும் அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் V2 ராக்கெட்டை உருவாக்கும் அளவுக்கு ஷார்ட் டைமில் நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னேற்றி, எல்லா விதத்திலையும் பொருளாதார ரீதியாக மக்களை முன்னேற்றி, மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஆக்கி, இராணுவத்தை பயங்கரமாக பவர்ஃபுல்லாக மாற்றி, ஜெர்மன் இராணுவத்தை ரொம்ப பவர்ஃபுல்லாக உருவாக்குனார். நாஜிஸ் அப்படின்னாலே உலக நாடுகள்லாம் நடுங்க ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு உருவாக்கி புது புது ஆயுதங்களை எல்லாம் உருவாக்க ஆரம்பித்தாங்க. சோதனைகள் தினந்தோறும் டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது. லேப்ல எல்லாம் விதவிதமான டெஸ்ட். இன்னொரு பக்கம் ஜெர்மன் டாக்டர்ஸ் எல்லாம் விதவிதமான மருந்துகள் கண்டுபிடிப்பதிலிருந்து பல பல புது விஷயங்கள் பண்ண எல்லா ஆங்கிள்லையுமே ஜெர்மன் வெரி ஷார்ட் டைமில் மேலே ஏறி வந்துட்டாங்க. யாருடைய தலைமையில்? ஹிட்லர் தலைமையில். அப்படிதான் 1936 இந்த வெர்கல்டங்ஸ்வாஃப் 2 அப்படிங்கிற ராக்கெட்டை அவங்க உருவாக்குறாங்க. ரகசிய ஆயுதம், அதிசய ஆயுதம். 280 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணி எந்த நாடுகளின் இலக்குகளை வேண்டுமானாலும் அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். மற்றும் இதில் ரொம்ப இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே அதிவேகமாக போகக்கூடியது ஒளி தான்.